அன்பார்ந்தவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், நாம் வாழ்க்கையில் கவனமாக நடக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். எக்காரணத்தை கொண்டு உங்கள் வாழ்க்கையில் யாருக்கு தீமையை மட்டும் செய்து விடுறாங்க. நீங்கள் ஒரு ஆளை குறை சொல்லி அந்த ஆள் வைத்திருச்சப்படும்படி நடந்து விடாதீர்கள். அது உங்களுக்கு சாபமாகிவிடும். அவரை குறை சொல்லி உங்களுக்கு என்ன கிடைக்க போகிறது? ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, கர்த்தர் உண்டு. அப்படி இருக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்கள் நமக்கு செய்வார். அது மாத்திரமல்ல, தங்களுக்கு தாங்களாகவே சாபத்தை வரைத்து கொள்ளக்கூடிய நிறைய நபர்கள் இருக்கிறாங்க. தங்களுக்கு தாங்களாகவே எப்படி தங்களுக்கு தாங்களாகவே சாபம் வருது அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு எடுத்துக்கொள்ளுங்க மத்தேயு 27:25. சீக்கிரம் மத்தேயு 27:25. இப்போ பார்த்தீங்களா, இந்த பிலாத்து இயேசு மேலே எந்த குற்றத்தையும் பார்க்கலன்னு சொல்லி கையை கழுவிட்டாரு. ஆனால் யூத மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த இரத்த பலி எங்க மேலேயும் எங்க பிள்ளை மேலே வரட்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். காரணம், அது அப்படியே நடந்தது. பார்த்துக்கொள்ளுங்க, யூதர்கள் அழிக்கப்பட்டார்கள். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. வாயின் வார்த்தை கவனம், பார்த்துக்கொள்ளுங்க. வாயின் வார்த்தை கவனம். நீங்க பேசுகிற வார்த்தை உங்களுக்குள்ளே அது அற்புதமான வார்த்தையா இருக்க வேண்டும். உங்களுக்குள்ளே அதிசயமான வார்த்தையா இருக்க வேண்டும். அது வாக்குத்தத்தமான வார்த்தையா இருக்க வேண்டும். அது வெற்றியின் வார்த்தையா இருக்க வேண்டும். அது விடுதலையின் வார்த்தையா இருக்க வேண்டும். அது சந்தோஷமான வார்த்தையா இருக்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டு அவிவிசுவாசமான, துக்கமான, நெருக்கமான, பாடுகான வார்த்தைகளை நீங்கள் பேசிக் கொள்ளாதீர்கள். உங்களுக்காகவே, உங்களுக்கு நீங்களாகவே சாபத்தை வரவைத்துக் கொள்றீங்க. நான் சீக்கிரம் செத்துருவோம் போல தெரியுது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் சாபத்தை வரவைத்துக் கொள்கிறீர்கள். நான் ரொம்ப நாளைக்கு வாழ மாட்டேன் போல தெரியுது அப்படின்னா உங்களுக்கு நீங்களாவே சாபத்தை வரவைத்துக் கொள்கிறீர்கள். எனக்கு ஆயுசு ரொம்ப கெட்டி கிடையாது, சீக்கிரம் பொக்குன்னு போயிடுவேன் அப்ப நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு நீங்களாவே பிரச்சனை வரவைத்துக் கொள்கிறீர்கள். என் பிள்ளையை சீக்கிரம் நான் கட்டி கொடுக்க முடியாத போல தெரியுது அப்படின்னு சொல்லாதீங்க. அது உங்களுக்கு வருகிற ஒரு சாபத்தை நீங்களே வரவைத்துக் கொள்கிறீர்கள். நான் பிள்ளைகளின் சமானத்தை பார்ப்பேன் என்று நீங்கள் பேசி பாருங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதம் அமையும். கிறிஸ்துவுக்குள்ள எல்லாவற்றிலும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். என் வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையா மாறும் என்று பேசி பாருங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதம் வாழ்க்கையா மாறும். நான் கையெழு செய்கிற எந்த வேலையா இருந்தாலும் அது வாய்க்கும், அது நடக்கும் என்று நீங்கள் பேசி பாருங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதம் மாறும். என் பிள்ளைகளை படிக்க வைத்து பெரிய இடத்துல கட்டி கொடுத்து என் பிள்ளை ஒரு அரண்மனை வாழ்க்கை வாழும் என்று நீங்கள் பேசி பாருங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதம் வாழ்க்கையா மாறும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். தேவன் வாக்குத்தத்தங்களை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் என் சந்ததிக்கு உண்டாகும் என்று பேசி பாருங்கள். அது உங்களுக்கு நடக்கும். எனக்கு வாச்ச புருஷன் சரியில்லை அப்படின்னு சொல்லாதீங்க. எனக்கு வாச்ச பொண்டாடி சரியில்லை அப்படின்னு சொல்லாதீங்க. எனக்கு வந்த பிள்ளைகள் சரியில்லை, என் பிள்ளைகள் தருதல என்று அப்படி சொல்லாதீர்கள். கர்த்தர் கொடுத்த கற்பத்தின் கனி, கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற என் சந்ததியை பெருக பண்ணுவார் என்ற அந்த கற்பத்தின் கனியை நீங்கள் மேன்மை பாராட்டி பேசி பாருங்கள். பிள்ளைகளை மேன்மை பாராட்டி பேசி பாருங்கள். கணவனை மேன்மை பாராட்டி பேசி பாருங்கள். மனைவியை மேன்மை பாராட்டி பேசி பாருங்கள். அது அப்படியே உங்களுக்கு நடக்கும். ஒருவேளை கெட்ட கணவனாக இருந்தாலும் நீங்கள் பேசும்போது அவர் நல்ல கணவனாக அது மாறிவிடுவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, நானும் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம குடும்பமாக கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய குடும்பம். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு வசனம் இருக்கிறது, நான் ஒரு உபாமத்தில் எதையோ, அதாவது நானும் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம், அந்நிய காரியங்களை வீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு ஒரு வசனம் இருந்துச்சு. பார்த்துக்கொள்ளுங்க. அந்த அந்நிய காரியங்களை அது சேவிக்கும் போது, அந்நிய காரியங்கள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கும்போது பார்த்துக்கொள்ளுங்க, அது நம்மளுக்கு பல காரியங்களை கெடுத்து விடுவதாக இருக்கிறது. அந்நிய காரியங்கள் நம்ம குடும்பத்துக்குள்ள என்ன செய்யக்கூடாது? கொண்டு வரக்கூடாது. நானும் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தில் அன்பு, இரக்கம், சந்தோஷம், சமாதானம் என்ன செய்யணும்? கடந்து வர வேண்டும். ஆனால் அது வர முடியாத அளவுக்கு தடைகள் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, தனக்குத்தானே அவிசுவாசம் எண்ணங்களை பேசி நம்ம சாபத்தை வரவைத்துக் கொள்ளாது. அன்பார்ந்தவர்களே, ஒரு வசனம் இருக்கிறது. 1 ராஜாக்கள் 17:12 வாசிங்க. 1 ராஜாக்கள் 17:12. அதற்கு அவள் பானையில் ஒருபடி மாவும் எண்ணெயும் அல்லாமல்
என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று ஜீவனை கொண்டு என்ன செய்யறேன் சொல்லுகிறேன். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அவ என்ன சொல்றா, ஒரு பெத்த தாய் வறுமையில, கஷ்டத்துல, நெருக்கத்துல நானும் என் பிள்ளையும் ஒரு அடைய சாப்பிட்டு சாக போறோம். என்ன நடந்தது தெரியுமா? கொஞ்சம் ஓரிரு மாதத்துல அந்த பிள்ளையை சாக கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஏன் இந்த நிலைமை அப்படின்னு கேட்டா, அந்த விதவை எலியா அவர் குடும்பத்தில் அற்புதம் செய்தார். மாவு செடியில் மாவு பெருக பண்ணினார். என்ன செடி என்ன பெருகுச்சு. ஆனால் அவர் ஆசீர்வாதங்களை கொடுத்தும் மாவு செடியில மாவு பெருக பண்ணினும் அந்த தாயுடைய வார்த்தை நிமித்தமாக அந்த பிள்ளை சாக ஒப்பு கொடுக்க வேண்டிய நிலைமை வந்து விட்டது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெருக பண்ணுகிற தேவனா இருக்கிறாரு, அற்புதம் செய்கிற தேவனா இருக்கிறாரு. மாவு சட்டியில மாவை பெருக பண்ண வைக்கிறாரு, என்ன சட்டி என்ன பெருக பண்ண வைக்கிறாரு. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளாமல் நானும் என் பிள்ளையும் சாக போறோம் என்று தன் வாயை திறந்து சொன்னனால, அறிக்கையிட்டனால அந்த பிள்ளைய ஒரு குறை மாதத்துல பலி கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு அந்த தாய்க்கு. காரணம் என்ன? இதுக்கு தேவன் பொறுப்பு கிடையாதுங்க, தேவன் பொறுப்பு கிடையாது. அவர் பெருக பண்ண வைக்கிறவர். மாவு சட்டியில மாவை பெருக பண்ணாரு, எண்ணெய் சட்டியில எண்ணெய் பெருக பண்ணாரு, பஞ்சம் வர்ற வரைக்கும் என்ன செஞ்சாரு, செழிப்பு வர்ற வரைக்கும் என்ன பண்ணாரு, பெருக பண்ணாரு. ஆனா அவள் வாயின் வார்த்தையை விட்டுட்டா பார்த்துக்கொள்ளுங்க, நானும் என் பிள்ளையும் சாக போறோம் என்று. ஒரு வருடம் உங்களை பிள்ளை வாழல, என் பிள்ளையை வாழ வைக்க முடியல. தாயின் வார்த்தை, நானும் என் பிள்ளையை சாக போறோம். நடந்தது பார்த்துக்கொள்ளுங்க. கர்த்தர் ஒரு பக்கம் ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு மகிமை செலுத்த வேண்டும், கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதை விட்டு நான் சாக போறேன் என்கிற ஒரு அவிசுவாசமான வார்த்தையை வாயிலே அறிக்கையிடுவதனாலே பிள்ளையை இழக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு அந்த விதவைக்கு. இது நம்மளுக்கு பாடமா கற்றுக் கொடுக்கிறாரு. எக்காரணத்தை கொண்டு பிள்ளைகளை நாம் சபிக்க கூடாது. என் பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்கள், என் பிள்ளைகள் உயர்ந்திருப்பார்கள், என் பிள்ளைகள் செழித்திருப்பார்கள், என் பிள்ளைகளுக்கு ஆயுசு நாட்கள் கெட்டி என்று நீங்கள் வாயை திறந்து பேசும்போது அது அப்படியே உங்களுக்கு நடக்கும். பார்த்துக் கொள்ளுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு இயேசப்பா பல காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அன்பார்ந்தவர்களே, தங்களுக்கு தாமே சாபத்தை நாம் வரவைத்துக் கொள்ளக்கூடாது. சுகமளிக்கும் இயேசு என்னோடு இருக்கிறார், அற்புதம் செய்கிற இயேசு என்னோடு இருக்கிறார், அவருடைய தழும்புகளான சுகமாயிருக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. இஸ்ரவேல் மக்களை தேவன் ஆசீர்வதித்து நடத்தி கொண்டு வரும்போது அந்த மோவாபிய ராஜா இஸ்ரவேல் மக்களை பழி வாங்கலாம், கத்தி எடுத்து போடலாம், என்ன வேணா செய்யலாம். ஆனால் அவரை அழிக்கிறதுக்கு ஒரு வழியே தெரியுனா, பீலாமே என்கிற ஒரு மனிதனை கூப்பிட்டு நீ இஸ்ரவேல் மக்களை சபி அப்படி சொல்றார். அந்த வசனத்தை எடுங்க பார்ப்போம். என்னாகமம் 22:10-12. நீர் வந்து என்ன செய்ய வேண்டும்? சபிக்க வேண்டும். யாரை சபிக்கிறது கூப்பிடுறாரு? தேவ மனிதனை இஸ்ரவேல் மக்களை சபிப்பதற்கு என்ன செய்யறாரு? கூப்பிடுறார். ஆனா அந்த ராஜா சண்டை போடலாம், மக்களை அழிக்கலாம். ஆனா ஒரு சாட்சியின் வழியை கண்டுபிடிக்கிறாரு. நீ தேவ மனிதன், நீ போய் அந்த இஸ்ரவேல் மக்களை சபித்தால் அவர்கள் எழும்ப முடியாது என்று சொல்லி அந்த பீலமா என்ன செய்றாரு? சபிக்க அனுப்புறாரு. பார்த்துக்கலாம், உன் வாயில சபி அப்படிங்கிறார். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஊழியக்கார வாயிலையும் நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது? விழுந்துடக்கூடாது. கர்த்தர் ஒரு ஊழியக்காரனை அழைச்சாருன்னா அழைக்காம வர முடியாது. அந்த ஊழியக்கார வாயில நல்ல வார்த்தை வரணும்னு நீங்க விரும்புங்க. இன்னைக்கு ஒரு பெரிய நாட்டு ராஜா, மோவாபிய ராஜா, சாதாரண பீலேமா என்கிற ஒரு ஊழியக்காரனை கூப்பிட்டு லட்சக்கணக்கான மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்னோடு வருகிறார்கள் போராட. ஆனால் அவரோடு போறதுக்கு வழி இல்லை. ஆனா நீ அந்த மக்களை உன் வாயால நீ சபித்தால் போதும், அந்த மக்கள் வர முடியாது, நான் ஜெயித்து விடுவேன், நீ சபி என்று அந்த மோவாபிய ராஜா அந்த பிலேமைக்கு கட்டளை கொடுக்கிறார். ஆனா அவர் சொல்றாரு, பார்த்துக்கொள்ளுங்க, எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்க, நான் தேவனிடத்தில் உத்தரவு கேட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க இன்னைக்கு தங்கிருங்க. அந்த ராஜா அணைய சேவர்களை அனுப்புறாரு. அனுப்பும் போது அவர் சொல்றாரு, இன்னைக்கு நைட்டு தங்கிருங்க, நான் தேவன்கிட்ட உறவாடிட்டு தான் நான் பேசுவேன், சபிக்கிறதா சபிக்க கூடாதா
எனக்கு அவர் தான் உத்தரவு கொடுக்கணும் அப்படிங்கிறார். அவர் என்ன சொல்றாரு, அந்த ராஜா சொல்லி அனுப்பியிருக்கிறாரு, நீ அந்த மக்களை பூரா எகிப்திலிருந்து வருகிற அந்த இஸ்ரேல் மக்களை சபிச்சு வரணும். நான் போய் அப்படியே போய் போராடி என்ன பண்றேன், ஜெயத்தை எடுத்துக்கிறேன். நீ சபிச்சிரு, நீ சபிச்சா மட்டும் போதும், நீ தேவ மனுஷன், நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன், நீ போய் அந்த மக்களை சபிச்சு வந்துரு, நான் போய் சண்டை போட்டு என்ன பண்ணிடுறேன், ஜெயத்தை எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கூலியை கொடுத்து இந்த தேவ மனுஷன் ஆளை விடுறாரு. அதுக்கு அவர் தேவன்ட்ட உத்தரவு கேட்கிறார். பாருங்க அடுத்த வசனம். அந்த ஜனங்கள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கையை தட்டி நினைச்சுடுங்க. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆனால் ஒரு பெரிய ராஜா ஒரே ஒரு ஆளை அனுப்பி நீ சபிச்சுட்டு வந்தா போதுமையா, நான் ஜெயிச்சுவேன் அப்படிங்கிறார். ஆனால் அவர் தேவனிடத்தில் உத்தரவு கேட்கிறார். ஒரு வாயை திறந்து ஒரு சாபம் போட்டா போதும், பழிச்சிருது. அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு ஊழியக்காரர்களை சில வேறு ஒரு சாதாரண ஆளாக நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவனுக்குள்ளே தேவன் உலாவி வாசம் பண்ணி நான் அவளோடு இருந்து அவளை கரம்பிடித்து நடத்துவேன் என்று வாக்கு பண்ணதை மறந்து அநேகர் அசால்ட்டாக பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமாக இருந்தாலும் அவர் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அது வாய்க்காமலே போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தராலே கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு சபைக்கு வருகிற மக்கள் மத்தியில் போய் தேவையில்லாத காரியங்களை சொல்லி முறுமுறுத்து சபையை கெடுக்கிற சில குள்ளநெறி கூட்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது. இந்த கல்லில் மோதிடுவன் நொறுங்கி போவான். முள்ளில் மேல் உனக்கு கடினமா, உதைக்கிறது கடினமா? முள்ளுக்குள்ளேயே குத்தி அவங்களுக்கே முள்ளு குத்துது. சுவிசேஷத்துக்கு தடை யாரு பண்ணுகிறார்களோ, சபைக்கு விரோதமாக யார் எழும்புகிறார்களோ, இந்த சபையை குறித்தோ என்ன குறித்தோ யார் வெளியே குற்றப்படுத்தி குறை சொல்லுகிறார்களோ அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். அவர்கள் முள்ள குத்துறாங்கன்னு அர்த்தம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபரை அவர்கள் என்ன செய்யறாங்க, குற்றப்படுத்துறாங்க. இயேசுவை குற்றப்படுத்துறதுக்கு சமம். மோசையை குறை பேசிச்சு அக்கா மீரியம், என்ன வந்துச்சு, குஷ்டம் வந்துச்சு. நான் அதுக்கு தான் சொல்றேன், கவனமா இருங்க, கவனமா பேசுங்க, யாரையும் குறை சொல்லாதீங்க, குற்றப்படுத்தாதீங்க, நம்மளுக்கு ரிட்டர்ன் வந்துடும். இப்ப தெரியாது, ஒரு நேரம் வரும், கணக்கு ஒப்புவிக்க வேண்டும், பிள்ளைகளை வந்து சாரும். ஜாக்கிரதை, கவனமா இருக்க வேண்டிய ஒரு காரியம். இந்த அம்மா பேசுனது போல, விதவை பேசுனது போல கவனமா நம்ம என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தையை மீறுகிறனாலே நம்ம நடக்கக்கூடிய ஒரு காரியம் பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமத்தில் 3:17-18. பாத்தீங்களா, நான் புசிக்க கூடாதுன்னு சொன்ன அந்த கனியை நீ புசித்தபடியால் பூமி உன் நிமித்தம் என்ன செய்யும், என்ன செய்யும், சபிக்கப்பட்டிருக்கும். அன்பார்ந்தவர்களே, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இதை சாப்பிடாத அப்படின்னு சொன்னாரு. ஆனா சாப்பிட்டனால என்ன வந்துச்சு தெரியுமா? அடுத்த வசனம் வாசிங்க. முள்ளு என்ன செஞ்சிச்சு? அடுத்த வாசிங்க. முள்ளும் குறுக்கும் என்ன செய்யும், விளைவிக்கும். பாருங்கள், அவர் செய்த தவறுகள் நிமித்தமாக முள்ளு அங்க உருவானது. முள்ளு ஒரு மனிதனுக்கு நன்மையை கொடுக்காது, முள்ளு குத்தும், பார்த்து கொள்ளுங்க. ஆனால் தேவன் அந்த குடும்பத்துக்கு, அந்த ஆதாம் ஏவாள், நம்ம முப்பாட்டேன் அந்த ஆதாம் ஏவாளுக்கு போட்ட அந்த சாபத்தை முள்ளு விளைய வச்சாரு. ஆனால் என் இரட்சகர் இயேசு, என் தகப்பன் இயேசு, அந்த முன்மொழியை அவர் எப்போது தலைமையில சுமந்தாரோ அப்போது இந்த சாபம் அழிக்கப்பட்டு விட்டது. இயேசு முன்மொழியை எப்போது தலைமையில வாங்கி கொண்டாரோ அப்போது இந்த சாபம் நம்மளை விட்டு அகன்று போனது. இந்த சாபத்துக்கு பரிகாரம் இயேசு ஒருவரே. இயேசு தலையில எப்போது முள்முடி சூடப்பட்டதோ அப்போது, எப்போது ஆதான பாவத்துக்கு முள்ளு விளைஞ்சதோ, அந்த முள்ளு நம்ம மேல குத்துனதோ, அந்த குத்துற முள்ள ஏசப்பா வாங்கி கொண்டு நம்ம மேல விழ வேண்டிய சாபத்தை அவர் எடுத்து போட்டுட்டாரு. அவர் நமக்காக சிலுவையில வெற்றி வாங்கி கொடுத்துட்டாரு. அதுதான் அவர் மேல் சூடப்பட்ட முள்ளு. அவர் தலையில குத்தப்பட்ட முள்ளு கண்ணு வரைக்கும் வந்துச்சு. ஏன்? ஏசப்பா சிலுவையில் அடிச்சிட்டாங்க, சாட்டையில் அடிக்கிறாங்க, பல கொடுமைப்படுத்துறாங்க. எதுக்கையா இந்த தலையில முள்முடிய வைக்கணும்? எதுக்கையா தலையில முள்முடி வைக்கணும்?
எத்தனையோ கொடுமை பண்ணியாச்சு, சதையை பிச்சு எடுத்தாச்சு, இதுக்கு மேல இன்னும் கொடுமை தேவையா? 2 அங்குல இருக்கிற அந்த முள்ள தலையில வச்சு அந்த கம்பளை அடிச்சு அது தலைக்குள்ள இறங்கி கண்ணு வழியா வர்றதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இயேசு மேல விழப்பட்ட ஒவ்வொரு காயத்துக்கு ஒவ்வொரு காரணம் இருக்கு. அன்பார்ந்தவர்களே, அன்று பிதா தன் ஆதாம் ஏவாளுக்கு போட்ட சாபம், நீ என் பேச்சை கேட்கறதுனால, பிசாசுக்கு கட்டுப்பட்டனால உனக்கு நான் முள்ள விளை வைக்கிறேன், அந்த முள்ளு உனக்கு குத்து, உன் வாழ்க்கையில பிரச்சனையை கொண்டு வரும், உன் வாழ்க்கையில முள்ளு போல பல போராட்டங்கள் வரும், வாழ்க்கையில பல கஷ்டங்கள் வரும், அதனால தான் முள்ளு என்று சொல்லி அந்த முள்ளை விளைவித்த அந்த சாபத்தினுடைய அந்த வல்லமையை இயேசு தன்னுடைய தலையில முள்ளை சுமந்து கொண்டு அந்த சாபத்தை உடைச்சு போட்டுட்டாரு. அந்த இனி உங்களுக்கு எனக்கு இனி வராது, வர முடியாது. அவர் தலையிலே சுமத்தப்பட்ட முள் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கை ஒரு விடுதலையான வாழ்க்கையாக மாறிவிட்டது. நம்முடைய வாழ்க்கை ஒரு ஜெயமான வாழ்க்கையை மாறிவிட்டது. இயேசு முள்முடி சுமந்திருக்கிறார். அதனால முள்ளு போல எந்த பிரச்சனையும் எனக்கு வர முடியாது என்று நீங்கள் மார்பட்டி பேசலாம் தைரியமா. காரணம், அவர் சிலுவையில எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்து விட்டார். அவர் கையில் அடிச்சிருக்காரு, அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அவர் விழாவில குத்தப்பட்ட அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அவர் 3 முறை கீழே வந்தால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அவர் பாதத்தில் அடிக்கப்பட்டால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அவர் காரி உமிழப்பட்டால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அவர் 6 மணி நேரம் தொங்கினால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அவர் முள்முடி சூட்டப்பட்டால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஒவ்வொரு காரணத்துக்காக தனித்தனியாக வெவ்வேறாக பிரிச்சு 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 தன்னை வெளியேறங்க அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நிறுவனமாக்கி சாபத்தை உடைச்ச என் தெய்வம் இயேசு. அந்த இரட்சகரை நீங்கள் மறக்கலாமா? அந்த வெற்றி வேந்தனை மறக்கலாமா? அவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் அல்லவா? நன்றி உள்ள இருதயம் வேண்டாமா உங்களுக்கு? நமக்காக பாடுகள் பட்டு ரத்த சிந்தி முள்முடி சூடப்பட்டு கசையடிப்பட்டு அவமானப்பட்டு காரி ஊனப்பட்டு நமக்காக எல்லாத்தையும் சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி அந்த தெய்வம் இயேசுவை அன்பு கூறாம, அவரை நேசிக்காமல், அவருக்கு கொடுக்க வேண்டிய தருணத்தை நேரத்தை கொடுக்காமல் உலகப்பரமான வாழ்க்கை வாழ்ந்தால் அவர் மேல் வச்சிருக்கிற அன்பு எங்கே? யோசனை பண்ணிப்பார். அவர் இன்னைக்கு சிலுவையில் ரத்த சிந்தவில்லை என்றால் மரணத்துக்கு அதிகாரியான பிசாசு நம்மளை மரணம் ஆண்டு கொண்டு இருக்கும். ஆனால் அவருடைய மரணத்தால மரணத்துக்கு அதிகாரியான பிசாசு அவர் அழிச்சு விட்டார். பகால தசி கமாதாரா பாதுரா பாகாதாரா ஓரிபா பாபா 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 பாகாதாரா பாதுரா பாது டிகனாமலா கராலாரா. அன்பார்ந்தவளே, வீடு ஆசையும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு சுதந்திரம் பார்த்துக்கணும். எந்த ஒரு தீட்டான காரியத்தை நம்முடைய குடும்பத்துக்குள்ள என்ன செய்யக்கூடாது, கொண்டு வரக்கூடாது. அன்பார்ந்தவளே, ஆதியாகமத்தில் 35:1-2 வாசிங்க. நான் முடிக்கிறேன். ஆதியாகமம் 35:1-2. நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் யாக்கோபு தன் வீட்டாரோடு தன்னோடு இருந்த மற்ற அனைவரும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய காரியங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்க. நாம் எழுந்து பெத்தேலுக்கு போய் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியில் என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன்னு சொல்றார். யாக்கோபு குடும்பத்தாரை கூப்பிடுறாரு, எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. குடும்பத்தை கூப்பிட்டு, அந்நிய தெய்வத்தை, அந்நியமான காரியத்தை நீ கொண்டு வராமல் நீ தேவ சமூகத்துக்கு வா. எப்படி போட்டிருக்கு பாருங்க. தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய காரியங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை என்ன செய்யுங்க, மாற்றுங்க. இன்னைக்கு குடும்பமா தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்கீங்க, குடும்பமா சேவிக்கிறீங்க, குடும்பமா ஆராதிக்கிறீங்க. அந்நிய தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை நீங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு ஸ்தோத்திரம் ஜோத்திரம் சொன்னால் அவர் உங்களுக்கு ஆத்திரமா மாறிடுவார். சில குடும்பத்தில் கணவன்மார்க்கு ஒரு குவாட்டரை பையில் வச்சுக்கிட்டு நேராக 10 மணி வீட்டுக்குள்ளே போவாங்க. போய் பீரோ திறந்து அப்படியே குவாட்டரை அடியில் சொருகி வச்சுக்கிட்டு, என்னம்மா சோறு பண்ணுவோம், சாப்பிடுவோம், சோத்திரம் ஜோத்திரம் 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 அப்படின்வாங்க. வீட்டுக்குள்ளே காற்று மறைஞ்சிருக்கு, இங்கே சோத்திரம் அந்நிய காரியம். டவுசர் பாக்கெட்டில் தம்பாக்கு, பான்பராக்கு, வெத்தலை உள்ள இருக்கு, அந்நிய காரியம். குடும்பத்துக்குள்ள அந்நிய காரியங்கள் உள்ள நுழையக்கூடாது. தேவனுக்கு பிடிக்காத காரியம் உள்ள இருக்கக்கூடாது. அவர் உள்ள வந்து வாசம் பண்ணுகிறவர். அவர் குருதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன் சரீரத்திலே வாசம் பண்ணி உலாவி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாசம் பண்ணுகிற அந்த தகப்பனுக்கு குவாட்டரை ஊத்தலாமா?
வெத்தலையை போடலாமா? சில பேர் கல்யாணத்துக்கு போவாங்க, வெத்தலையை போட்டு சபக்கு 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 சபக்குன்னு வெத்தலை போட்டு வருவாங்க. என்னக்கா கல்யாணத்துக்கு போனேன், வெத்தலை கொடுத்தாக போட்டேன். அல்லேலூயா. செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும், செய்யக்கூடாது செய்யக்கூடாது. காரணம், இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. இந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தக்கூடாது. வெத்தலை பாக்க போட்டுக்கிட்டு, பான் பராக்கா போட்டுக்கிட்டு, தண்ணி அடிச்சுக்கிட்டு, ரசிக்கப்பட்டு ஞானசன் எடுத்துட்டு இந்த மாதிரி காரியத்தை செஞ்சா நீ சபிக்கப்பட்டவன். கர்த்தரை அசட்டை பண்ணுகிறோம். வாழ்கிற வாழ்க்கை சரியான வாழ்க்கையா இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற வாழ்க்கையா இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையை சேவிப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தரை சேவிக்கிற ஆளுகளாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அந்நிய காரியங்கள் குடும்பத்துக்குள்ளே வரக்கூடாது. ஏனால் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய ஒரு நாள் வருகிறது. கவனமாக நாம் வாழ வேண்டும். இதுவரை நடத்திய எபினேசர் அவர் இன்னமும் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் கதிரவனை ஒளிர் பண்ணுகிற நல்ல தகப்பன் அவருக்கு நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். வெட்கப்படுத்தாத கர்த்தர் தலைநிமிர பண்ணுவார். அன்பார்ந்தவர்களே, நாம் சபிக்கப்பட்டவர்களாய் நாம் வாழக்கூடாது. ஆசீர்வாதமான ஆளாய் மாற வேண்டும். ஆசீர்வாதம் நம்ம வீட்டில் தங்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய நன்மைக்குத்தான் ஆவியானவர் பேசுகிறார். அந்நிய காரியங்களை வீட்டுக்குள்ளே கொண்டு வராதீர்கள். தேவனுக்கு விரோதமான காரியத்தை வீட்டுக்குள்ளே கொண்டு வராதீர்கள். நன்மையான காரியங்களை செய்யுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியம் செய்வார். எல்லாம் அப்படியே எந்திரிச்சிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனையுமே துதிக்கிறோம், பிதாவையுமே துதிக்கிறோம், ஆவியானவரையுமே துதிக்கிறோம், நல்ல தேவனையுமே துதிக்கிறோம், அற்புதரையுமே துதிக்கிறோம். ஓ ஷபாலா பாபா 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 பா கதாரா பாலா தரா பாலா கராது டிக்கனா மதுர பாலா கரதரா பாலா கரதரா பாலா கரா. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் இயேசுவால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானாரே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானாரே, சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானாரே, சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானாரே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. இப்ப நான் சொல்வதை எல்லாரும் சொல்லுங்க. இயேசுவே, உம்மை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். என் குடும்பத்தில் இதுவரை கடந்து வந்த எல்லா சாபங்களும் எல்லா சபித்தலும் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. கலாத்தியர் 3:13 படி மரத்திலே தூக்கப்பட்ட எவனும், போல்ட்டா சொல்லுங்க, நல்ல போல்ட்டா சொல்லுங்க, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி இயேசு நியாயபரமான சாபத்தை சிலுவையில செஞ்சு முடிச்சிட்டாரு. அதனால என் குடும்பத்துல எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் எந்த சாபமும் தொட முடியாது, தொடர முடியாது, எந்த சபித்தலும் வர முடியாது. நான் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை இயேசுவின் நாமத்திலே சுதந்திரிக்கிறேன். யாக்கோபின் ஆசீர்வாதங்களை இயேசுவின் நாமத்திலே சுதந்திரிக்கிறேன். தகப்பனே, இந்த வேளையிலே
நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். எங்களுக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய், தொழிலுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா போராட்டங்களும் இயேசுவின் நாமத்திலே அழிக்கப்பட்டு போவதாக. தகப்பனே, நான் வருகிற இந்த சபைக்கு விரோதமாய், இந்த ஊழியத்துக்கு விரோதமாய் பேசப்படுகிற பொய் நாவுகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக. சபைக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற எல்லா நாவுகளையும் இப்ப சபையராக ஒருமனப்பட்டு நாங்கள் கட்டுகிறோம், கட்டுகிறோம், கட்டுகிறோம். எழுதப்பட்ட நியாய தீர்ப்ப சங்கீதம் 149 படி எழுதப்பட்ட நியாய தீர்ப்ப ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும், ஜனங்களை தண்டிக்கவும், அவருடைய ராஜாக்களை சங்கரிக்கவும் இயேசுவின் நாமத்தில் சபைக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய் பேசப்படுகிற யாரெல்லாம் பேசுகிறார்களோ, யாரெல்லாம் குற்றப்படுத்துகிறார்களோ, அவர்கள் எங்கே இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் இப்ப சபையாக ஒரு மனதோட அவர்கள் வாயை கட்டி போடுகிறோம், கட்டி போடுகிறோம், கட்டி போடுகிறோம். எழுப்பாத இயேசுவின் நாமத்தில் என் குடும்பத்துக்கு விரோதமாய் எழுப்பாத, என் குடும்பத்துக்கு விரோதமாய் பேசாத. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என் கூட இருக்கிறாரு. ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிற சபைக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய் துன்பப்படுத்துகிற மனித மூலமாக கிரியை செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகள் மேற்கொள்ளாமல் இழி போவதாக. அவர்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் அவர்கள் வெட்கப்பட்டு போவார்களாக, வெட்கப்பட்டு போவார்களாக. நீதிமானை சொல்லி தருகிற, உள்ளித்திரிகளை அறிகிற கர்த்தாவே, நீதியின் தேவனே, சேனைகளை கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதே என் கண்ணு பார்ப்பதாக, பார்ப்பதாக. வசனத்தை அனுப்புகிறேன், வசனத்தை அனுப்புகிறேன், வசனத்தை அனுப்புகிறேன். இந்த வேளையிலே இயேசுவின் நாமத்திலே நான் சொல்லுகிறபடி நடப்பதாக. என் குடும்பத்துக்கு விரோதமாய், கையடி செய்கிற வேலைக்கு விரோதமாய் எழும்பாது என்று சொல்லுகிறேன். தேவ பாதுகாப்பு எனக்கு உண்டாயிருப்பதாக. இயேசுவின் நாமத்திலே ஜெயத்தை எடுத்துக் கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9443313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.